சார் செஞ்ச வேலைக்கு இன்னும் சீட்டு கிழக்காம வச்சிருக்காங்கன்னு சந்தோஷப்படும். பாஸ்போர்ட் இல்லாம கோவா எப்படி விடுவாங்க? அதிசயத்தை பாரு, இவனுக்கு போய் இப்படி ஒரு ஃபிகர். ரெத்தி வந்து எனக்கு வீட்டில் பார்த்துருக்க பொண்ணுடா. டேய் சூர்யா சூப்பர் மச்சான். அன்னைக்கு என்னடா சொன்னீங்க? என்ன சொன்னதுல என்னடா சொன்னா? நீங்க தான் எங்க அப்பா அம்மா மாதிரி சொன்னீங்களடா. அப்படியே சொன்னா? ஆமா. அப்பனா எனக்கு ஒரு பொண்ணு பார்த்து கொடுங்க, இல்லைன்னா சூசைட் பண்ணிப்பேன். சனா என்னடி பண்ற? மேக்கப் ஐட்டியா சீக்கிரம் நிமிஷத்துக்கு ஒரு தடவை வேஷம் போட்டுட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண மாட்டீங்களா எனக்காக யாரும்? டுடே இஸ் மை பர்த்டே. ஸோ நான் அழகா இருக்க வேணா? நல்லா இருக்கேனா? ஹாய் ஹாய் ஸ்ருதி. கம் கம் கம். தேங்க்யூ. வாங்க வாங்க, எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. வாங்க சிட் சிட். சனா திஸ் இஸ் ஃபார் யூ. பட் சீரியஸ்லி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை நீங்கள் வருவீங்கன்ட்டு. ஐம் ஹாப்பி ஃபார் திஸ். எப்படி ஸ்ருதி வந்த? சும்மா சர்ப்ரைஸ். ஆனால் சீரியஸ்லி நீங்களும் சரி நாங்களும் சரி ஈஸி அட்டாச் ஆகிட்டோம்ல எல்லாரும். சில பேர் கூடலாம் ஈஸியாக அட்டாச் ஆகலாம்ல. யா தட்ஸ் ரைட். சரி ஓகே, ஏதாவது சாப்பிட்றீங்களா? எஸ் ஓகே. உங்களுக்கு ஓகே. உனக்கு ஓகே தானே? நல்லா போட்டு சாப்பிடுங்க. ஹே இல்லை போதும், நான் நான்வெஜ் அதிகமாக சாப்பிட மாட்டேன். ஸ்ருதி, இந்த வருஷம் பர்த்டே மட்டும்தான் சிங்கிளாக செலிப்ரேட் பண்ணுவேன். நெக்ஸ்ட் இயர்லேருந்து கப்பலாக தான் செலிப்ரேட் பண்ணுவேன். ஹோ, யார் அந்த பர்சன்? ராஜா இல்லை, ரியூ. அவனுக்கும் என் மேலே ஒப்பீனியன் இருக்குன்னு அவன் கேர் பண்ணுறதை வச்சு புரிஞ்சுக்கிட்டேன். அப்படி மட்டும் நடந்துச்சுன்னா I'm the luckiest person in the world. டே மச்சான், நம்மளாம் ட்ரிப்பு எவ்வளோ நாள் ஆச்சுல்ல? ஆமாடா, வேலண்டைன்ஸ் டேக்கு ஏதாவது ட்ரிப் பிளான் பண்ணுங்கடா. டே வேலண்டைன்ஸ்லாம் லவ்வர்ஸ்டா மச்சான். சொன்னா புரிஞ்சுக்கடா. ஓஹோ சரி ஓகே, இந்த வேலண்டைன்ஸ் டே நம்மளாம் ட்ரிப் போகிற கமிட்டட் ஆகிறோம். 7 பிரேக்கப் ஆகி தெரிந்தல நீ. நீ வாங்கினது விடவா? சரக்கு அடிப்பியா? ஆமாம். ஏன்? எனக்கு சரக்கு அடிக்கிற பொண்ணுங்களை பார்த்தாலே பிடிக்காது. ஏன் சரக்கு அடிக்கிறது பிடிக்காது? ஏன்னா அவங்க சரக்கு அடிச்சுட்டு வாந்தி எடுப்பாங்க, அது எனக்கு சுத்தமாக பிடிக்காது. சே, அதெல்லாம் நான் பண்ண மாட்டேன். ஏன் அதை முழுசாக முழுங்கிடுவியா? டூ யூ ஸ்மோக்? இல்லை, பிடிக்காது. எனக்கு ஸ்மோக் பண்ணுற பொண்ணுங்களை ரொம்ப பிடிக்கும். ஏன்? அப்போ தான் பவர் அடித்தா மூக்கில் போக கூட சொல்லி பார்க்கலாம். போடா பாடு. ஹலோ, சொல்கிறா. ஹலோ ரியோ. டேய் மச்சான், கொஞ்சம் காலில் வெயிட் பண்ணு. மச்சான். ஹலோ சூர்யா, எங்கே இருக்க? டேய் நீ எங்கடா போன? மச்சான், இன்னைக்கு நைட்டு ட்ரிப் போகிறோம், ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது. சடன் ட்ரிப்பு, எல்லோரும் வந்துடுங்க, மீறினா காண்டாயிருவேன்.
நீங்காத நீலவானமும் மண் மீது காதல் தூருமே சேராத ரெண்டு கண்களும் சேர்ந்தேதான் கனவு காணுமே மூதாமல் கேட்கும் சத்தமும் உன் மூச்சல் தேடி பார்க்கிறேன் எங்கேயோ தொலைந்த நெஞ்சமும் கண் முன்னே கடந்து போகுதே ஓ தீர தீர காதல் நீயும் கொஞ்சம் தந்தால் என்ன நீ தந்தால் என்ன நேரா நேரா பார்க்கும் நேரம் கிடைத்தும் பார்த்தால் என்ன பார்த்தால் ஓ தீர தீர காதல் நீயும் கொஞ்சம் தந்தால் என்ன நீ தந்தால் என்ன நேரா நேரா பார்க்கும் நேரம் கிடைத்தும் பார்த்தால் என்ன பார்த்தால் ஓ ஓ உறங்காத விழியில் உந்தன் நினைவெல்லாம் நிரம்புது கொஞ்சம் நெருங்காமல் அழைக்கின்ற நேரம் அனல் காற்று குளிர் பனியாகும் மனதோடு மழை துளி ஈரம் நீ பார்த்தால் தினம் தினம் தோன்றும் இரவோடு நிலாவின் பயணம் வாராதோ மீண்டும் மீண்டும் ஓ தீர தீர ஓ ஓ தீர தீர ஓ ஓ தீர தீர காதல் நீயும் கொஞ்சம் தந்தால் என்ன நீ தந்தால் என்ன நேரா நேரா பார்க்கும் நேரம் கிடைத்தும் பார்த்தால் என்ன ஓ காதல் கண்ணீரா தந்து போனாய் ஆ? என்னது இது நல்லா தானே இருந்துச்சு. மச்சான் அது என்ன ஓட கொஞ்சம் வாங்கி மாட்டேங்குது. பாரு அறியோ பாட்டு போட்டால் தானே மச்சான் சந்தோஷமா இருக்க முடியும். ம். என்னடா ஆச்சு? இந்தா மச்சான் மச்சான் அதை தான் நான் அமுத்தினேன், ஆனால் ஓடல. தெரிஞ்சு நீ மூடு. ஏய், சூப்பரா. வேற லெவல் மச்சான். நான் பார்த்த பெண்ணை நீ பார்க்கவில்லை நீ பார்த்த பெண்ணை நான் பார்க்கவில்லை நீ பார்த்த பெண்ணை நான் பார்க்கவில்லை உன் பார்வை போலே என் பார்வை இல்லை நான் கண்ட செம்ம சாங் மச்சான். மச்சான் வாடா ஒரு வாக் போயிட்டு வரலாம். ஆ சூப்பராக இருக்குல்ல இந்த குளிர் கேம்ப் ஃபயர் செம்மல. அடிக்கடி இதே மாதிரி தான் வரணும். ஆமாம், உனக்கு எவனாவது ஓசியில் செலவு பண்ணி கூப்பிட்டு போனா உனக்கு நல்லா தாண்டி இருக்கும். லூஸ் மாதிரி பேசாதடா. நீ வேணா பாரு, கண்டிப்பாக இந்த இயர் முடியறதுக்குள்ள என்னோட என்கேஜ்மெண்ட்டுக்கும் எல்லாரும் இதே மாதிரி இடத்துக்கு தான் கூப்பிட்டு வர போகிறேன். யாருக்கு? உனக்கு ரியோக்குமா? ஆமாம். கனவுல தான் போவீங்க. ஏன் அப்படி சொல்றீங்க? மச்சான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்டா. நானும் சொல்லணும்டா உன்ட்ட. சரி சரி ஃபஸ்ட்டு நான் சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் நீ சொல்லு. இல்லாட்டி நான் மறந்துடுவேன். ம் என்னன்னு தெரியல மச்சான், இப்போலாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். ஏன் என்னன்னு காரணம்லாம் தெரியல. ஆனால் அவ என் வாழ்க்கையில் வந்ததுக்கப்புறம் தான் இதெல்லாம்னு புரியுதுடா. இவ்வளோ நாள் நிறையா ஏமாந்து நிறையா கஷ்டப்பட்டதுக்கெல்லாம் அவள் ஒரு பதிலாக கிடச்சிருக்கா.
அவளை நல்லா பார்த்துக்கணும், நல்லா சந்தோஷமா வச்சுக்கணும் அப்படின்றது எனக்கு இருக்கு. ஆனால் அதை எப்படி பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. அவளுக்கு என்ன பிடிக்கும், என்ன பிடிக்காது, எதுவுமே எனக்கு தெரிய மாட்டேங்குது. மச்சான், நீ தான் நிறைய ஐடியா வச்சிருப்பல, அதில் ஏதாச்சும் ஒன்று சொல்கிறா. நீ என்ன சொல்கிறியோ அதை நான் அப்படியே போய் செய்கிறேன். ஆமாம், நீ ஏதோ ஒன்று சொல்லணும்னு வந்த? பின்னங்க ரியோ இவன்ட் இல்லை, வேற எந்த பொண்ணையும் லவ் பண்ண சான்ஸே இல்லை. ஏன்? ஆமாங்க, அவள் பாஸ்டில் ஏதோ ஒரு பொண்ணு இருந்திருக்கா. அவள் இன்னும் அதுலேருந்தே மூவ் ஆகாமல் இருக்கான். ஸ்டில் அவன் வாங்கி கொடுத்த கிஃப்ட்ஸ் எல்லாமே அப்படியே வச்சுருக்கான். யார் அந்த பொண்ணு? ஃபோட்டோ எதுவும் காட்டினதில்லை, பேர் கேட்டால் கூட சொல்ல மாட்டான். ஏண்டான்னு கேட்டால் சாருக்கு பழசெல்லாம் ஞாபகம் வந்துருமாமா. டேய் நீ சும்மா இருடா, எனக்கு தெரியும். ஸ்ருதி நீ நம்புறல்ல? மறந்துட்டேன்டா. மறந்துட்டியா? நீ மறந்துட்டியா? சரி வா போகலாம். நீ போனா வர. வாடா. ம். சரி நான் போகிறேன், நீ வா. நிஜமாவே பார்க்கலையா? இல்லை பார்த்தும் பார்க்காத மாதிரி நடிக்கிறியா? ரியோ, உங்ககிட்ட தான் பேசிட்டு இருக்க ரியோ. நான் பேசினாதான் நீ செத்துருவிய. மச்சான் ஃப்ரீயாக இருக்கியாடா? இல்லைடா, கொஞ்சம் பிஸி. ஏதாவது இம்பார்ட்டண்ட்டா? ஏய் நேற்று அந்த விஷயத்தை பற்றி உங்ககிட்ட பேசினதுக்கு அப்புறம் தான் எனக்கு கான்ஃபிடென்ஸே வந்துச்சு. இல்லைடா, அதுதான் இதை பற்றி உன்கிட்ட பேசலான்னு கூப்பிட்டேன். எதை பற்றி? அதான்டா என் லவ் ப்ரப்போசலு. சரி, அதுக்கு நான் என்ன பண்ணணும்? இல்லை, வேலண்டைன்ஸ் டே வருது, ஸோ கிஃப்ட் வாங்கணும். என் கூட ஒரு ஹாஃப் டே மட்டும் ஸ்பெண்ட் பண்ணு. நீ இருந்தால் கொஞ்சம் உன் டேஸ்ட் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இல்லை சாரி, எனக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் ஒர்க் இருக்கு. ப்ளீஸ் 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 எனக்காக ஒரு ஹாஃப் டே மட்டும் ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். என்னால் வர முடியாதுடா. ஐம் ஸோ சாரி. ப்ளீஸ்டா. சரி வரேன். ஓகே, தேங்க்யூ.